ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கலைச்சொற்கள். அந்த சீரீஸில் ஏற்கனவே 6th to 10th நியூ புக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் 5 வீடியோஸாக. ஸோ இது வந்து 6வது வீடியோ. அதில் 11th புக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அதுலேயே பார்த்திங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொற்களும் சேர்த்து ஒரு இதுவாகும். அது இல்லாமல் 11th கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியே இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பாருங்கள், எஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிறது அழகியல். இது வந்து நம்ம முன்னாடி 6th 7th அந்த இதுலேயே நம்ம பார்த்துருப்போம். எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். அடுத்து ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இதழாளர். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா, ஆர்ட்னா கலை, கிரிட்டிக் அப்படின்னா விமர்சனம் பண்ணுறது இல்லைங்களா. ஸோ கலை விமர்சகர். அடுத்து பாருங்கள், புக் ரிவ்யூ அப்படிங்கிறது புத்தக மதிப்புரை. ரிவ்யூங்கிறது மதிப்புரை. அடுத்து மைக்ரேஷன் அப்படிங்கிறது புலம்பெயர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு அடுத்து ஃபிலாசபர் அப்படிங்கிறவங்க யார்? மெய்யியலாளர், தத்துவ ஞானின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஃபிலாசபர். அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை. அடுத்து கெமிக்கல் ஃபர்டிலைசர், ஃபெர்டிலைசர்னால் உரம், கெமிக்கல் வேதியியல். ஸோ அப்போ வேதி உரங்கள். அடுத்து ஒட்டு விதை, ஷெல் சீட்ஸ். விதைனா சீட்ஸ் இல்லைங்களா. ஸோ ஷெல் அப்படிங்கிறது ஒட்டி இருக்குது, செல் ஷீட்ஸ். அடுத்து ஃபார்ம்யார்ட் மேன்யூர், ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தொழு உரம். ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அப்படின்னா தொழு உரம். அடுத்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், மதிப்பு கூட்டு பொருள்கள். அடுத்து ரூட் நோட்ஸ் அப்படிங்கிறது, ரூட்னா வேர், நோட் அப்படிங்கிறது முடிச்சு, வேர் முடிச்சுகள். அடுத்து வீவர் பேர்ட் அப்படிங்கிறது என்னது? தூக்குனாங்குருவி. வீவர் பேர்ட்னா தூக்குனாங்குருவி. ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது அறுவடை. அடுத்து இனக்குழு அப்படிங்கிறது என்னது? எத்னிக் குரூப் இல்லைங்களா. அடுத்து ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது முன்னோட்டு, இதுவே சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னோட்டு. அடுத்து எர்த் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது, எர்த்னா புவி, என்விரான்மெண்ட் ஒரு சூழ்நிலை இல்லைங்க. ஸோ புவி சூழல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரி. டிக்ஷனரினா நமக்கு அகராதின்னு தெரியும். வேர்ச்சொல் அப்படிங்கிறது எட்டிமோலாஜிக்கல் அகராதி. சரிங்களா, வேர்ச்சொல் அகராதி. கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு கூறுகள். அடுத்து டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம், அதுவே டாக்குமெண்ட்ரிங்கிறது ஆவணப்படம்னு சொல்லுவாங்க. அடுத்து பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி. அடுத்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் இல்லைங்களா. அடுத்து இன்வேஷன் அப்படிங்கிறது படையெடுக்கிறது, படையெடுப்பு, இன்வேஷன். அடுத்து கல்ச்சர் அப்படிங்கிறது பண்பாடு. செயிலர் அப்படின்னா மாலுமி. அடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது நுண்கலைகள். டாக்குமெண்ட்ரி இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆவணப்படம். அடுத்து எபிகிராஃப்னாலும் சரி, இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலும் சரி, அதுக்கு தமிழ் என்னது? கல்வெட்டு. அடுத்து பாருங்கள், கிரைன் வேர்ஹவுஸ். கிரைன்ங்கிறது தானியம், வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது கிடங்கு, தானிய கிடங்கு. அடுத்து டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு. மித் அப்படிங்கிறது தொன்மம். அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது உத்தி. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா உத்திகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம். ட்ரேட் யூனியன் அப்படின்னா தொழில் சங்கம். டிபேட் அப்படிங்கிறது பட்டிமன்றம். அடுத்து மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது பன்முக ஆளுமை. அடுத்து சூடோனீம் அப்படிங்கிறது புனைப்பெயர். இப்போ வந்து கவிதை எழுதுகிறவங்க, ஆசிரியர், கதாசிரியர்லாம் இருக்காங்க, புனைப்பெயர் ஒன்று வச்சுப்பாங்க, அது வந்து சூடோனிம் அப்படின்னு சொல்கிறது. நாங்கூல் புழு, எர்த்துவாம், மண்புழு தான் அது. அடுத்து அவேர்னஸ் அப்படிங்கிறது விழிப்புணர்வு. குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உலகமயமாக்கல். அடுத்து பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு, அதுவே பாஸ்வேர்டு சொன்னோன்னா அது கடவுச்சொல் சொல்லுவாங்க. அடுத்து டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பிஹெச்டிங்கிறது முனைவர் பட்டம். மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது பொருள் முதல் வாதம். அவ்வளோதான். இது வந்து இயல், ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொல் எல்லாமே தொகுத்து கொடுத்தது. இது வந்து கலைச்சொல்லாக்கம் அப்படிங்கிற அந்த பாடத்தில் முக்கியமாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்குறது. சரிங்களா. இதில் கிளினிக் அப்படிங்கிறது ஒரு மருத்துவமனை. பிளட் குரூப் அப்படிங்கிறது குருதி பிரிவு. பிளட்டுங்கிறது நம்ம வந்து ரத்தம்னு சொல்லக்கூடாது, ரத்தம் வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, குருதி. அடுத்து ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது என்னது? மருந்தாளுநர், மருந்து வந்து ஆளக்கூடியவங்கன்னு அர்த்தம். எக்ஸ்ரே அப்படிங்கிறது ஊடுகதிர். டைஃபாய்டு அப்படிங்கிறது குடல் காய்ச்சல். ஆயின்மெண்ட் அப்படிங்கிறது களிம்பு. அடுத்து நோட் புக் அப்படின்னா எழுது சுவடி. அடுத்து ஆன்சர் புக் அப்படிங்கிறது விடைச்சுவடி. ரஃப் நோட் புக் அப்படிங்கிறது பொது குறிப்பு. பொதுவாக நம்ம வந்து குறிப்பு எடுத்துப்போம் இல்லைங்களா, அதனால் ரஃப் நோட். ஸோ பொது குறிப்பு சுவடி.
ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது விளக்கச்சுவடி. இப்போ வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும், அதோட ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அதுதான் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அது விளக்கச்சுவடி. இமெயில் அப்படிங்கிறது மின் அஞ்சல். ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது திறன் பேசி. அடுத்து பாருங்கள், பலகனி 10 அப்படிங்கிறது விண்டோஸ் 10. பலகனி விண்டோஸுங்கிறது பலகனின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8th ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 8ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. டச் ஸ்க்ரீன் தொடுதிரை, இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். பக் அப்படிங்கிறது பிழை, புது வேர்டு. அடுத்து அரசிதழ், அரசு இதழ் அதோடது, அப்போ அது கெசட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து டெஸ்பேட்ச் அப்படின்னா அனுப்புகை அப்படின்னு அர்த்தம். சப்சிடி மானியம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது நல்கை, நல்கை புது வேர்டாக இருக்குது. அடுத்து சீலிங் அப்படின்னா உச்சவரம்பு. அடுத்து சர்க்குலர் அப்படிங்கிறது சுற்றறிக்கை. அடுத்து சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர். சூப்பர் சீனியர்னா ரொம்ப மூத்தவங்க அப்படி சொல்லும், மூத்தோர் அப்படின்னு சொல்ல சூப்பர் சீனியர். அடுத்து கேரம் அப்படிங்கிறது நாலாங்குழி ஆட்டம். சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது விற்பனை வரி. கஸ்டமர் அப்படிங்கிறவங்க வாடிக்கையாளர். கன்சியூமர் நுகர்வோர், வாங்கிக்கிறவங்க. அடுத்து அக்கௌண்ட் அப்படிங்கிறது பற்று வரவு கணக்கு. அடுத்து ரெஃப்ரி அப்படிங்கிறது நடுவர், சரிங்களா. அடுத்து பைலட் அப்படிங்கிறது வளவன். மீசல்ஸ் அப்படிங்கிறது அம்மை நோய் இல்லைங்களா. ஸோ அடுத்து டெசிமல் அப்படிங்கிறது தசம முறை. அடுத்து மாலிகூல் அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறு. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஒளிச்சேர்க்கை. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஆளுமை, எதை நம்ம பார்த்துருந்தோம் முன்னாடி. எமோஷன் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி, மன உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நெகிழி. அடுத்து எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மின் படிக்கட்டு. அடுத்து அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு. ஸ்ட்ரா அப்படிங்கிறது உறிஞ்சிக்குழல். மாஸ்டல் அப்படிங்கிறது கூட்டு பயிற்சி. ஹார்டிகல்ச்சருங்கிறது தோட்டக்கலை. ஆவரேஜ் அப்படிங்கிறது சராசரி. அடுத்து லைப்ரரி அப்படிங்கிறது நூலகம். லைப்ரரியன் நூலகர். லைப்ரரி சயின்ஸ் அப்படிங்கிறது நூலக இயல். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இத்தனையான தமிழ் விதமான பெயர்களுக்கு எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர் கொல்லிகள், உயிர் எதிர் நச்சுக்கள், கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இருக்குது. அடுத்து ஷிப் அப்படிங்கிறது நம்ம நாவாய் கலம், கப்பல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற பாடத்துலேருந்தும் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற வீடியோஸும் சேனலில் போட்டிருக்கேன். இலக்கண சம்மந்தமாகவும் திருக்குறள் சம்மந்தமாகவும் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் புது சிலபஸ் படி வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.